ஏய் இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? வந்த 10 செகண்ட்ல 3 தப்பு கிடைச்சிருச்சு. இதே ஸ்பீட்ல போனேன்னா 1/2 மணி நேரத்துல மொத்த ரூமையும் சொலச்சு எடுத்துருவேன். சொல்லிட்டேன். நொட்டை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் பொண்ணுங்களா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆயிடுறீங்க. அது என்ன பொண்ணுங்கலாம்? காலங்காலமா நீங்களும் கூட்டி பெருக்கி எந்திரிச்சிருந்தா உங்களுக்கும் இந்த இன்ஸ்டிங்க்ட்லாம் வந்திருக்கும். உட்கார்ந்த இடத்துலயே அதிகாரம் பண்ணா இப்படிதான். ஓஹோ, அப்ப நானும் காலையில பெட் காஃபி போட்டு சமைச்செல்லாம் கொடுக்கணுமா? பெட் காஃபிலாம் வேணாம், டீ இருந்தா போதும். சமைக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டிஷஸ்லாம் நீங்க வாஷ் பண்ணி வச்சுட்டா போதும். துணியெல்லாம் நான் காய போட்டுக்கிறேன். மெஷின்ல லிக்விட் ஊத்தி துணியெல்லாம் போட்டுட்டு போனா போதும். என்ன? ஏய், ஈக்குவாலிட்டி. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ப்ரொடக்டிவா ஏதாச்சும் பண்ணலாம். அதுக்கு தான் ஆள் வச்சிருக்கோம்ல. நமக்கு செய்ய தெரியாத விஷயத்துக்கு தான் நாம ஆளுங்களை வைக்கணும். செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் படுற விஷயத்துக்குலாம் இல்ல. காந்தி என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? நம்ம டாய்லெட்ட கூட இன்னொருத்தர். அம்மா தாயே, சரி நான் பண்றேன், போதுமா? அது வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாளே. இவளை எதுக்குடா கூட்டு வந்தோன்னு இருக்கு. வந்த உடனே ஆரம்பிச்சுட்டா எதுக்குடா கூட்டிட்டு வந்தோன்னு இருக்குல்ல? இதான் உங்க மைண்ட் வாய்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கலையே. உங்க அகத்தின் அழகு உங்க முகத்தில் தெரிகிறது. ஜாக்கிரதை. முதல்ல வீட்டுக்குள்ள வந்தா, அப்புறம் ஆபீஸ்க்குள்ள வந்தா, இனி நிம்மதியா மனசுக்குள்ள கூட எதுவும் நினைக்க முடியாது போல இருக்கே. ஆமா, எதுவும் நினைக்க முடியாது. அம்மா தாயே, நான் இங்க இருந்து போறேன், என்ன ஆளை விடு. இருங்க இருங்க, பில்லோ கவர்ல லாண்டரிக்கு போடணும், வந்து ஹெல்ப் பண்ணுங்க. என்னது இது? என்னது? இது எப்படி இங்க வந்துச்சு? சாரி சாரி சாரி, இது ஒரு மிஸ்டேக் தான். அத கூட. இது வரைக்கும் கண்டுபிடிச்சது தெரியாம செஞ்ச தவறு. இது எனக்கு என்னமோ தெரிஞ்சே பண்ண தப்பு மாதிரி இருக்கே. சோ நான் கொடுக்க மாட்டேன். ஏய், குடு குடு. கொடுக்க மாட்டேன்.